மும்மொழி கல்வியை கற்பது தொடர்பாக சிபிஎஸ்இ அண்மையில் வெளியிட்ட அறிவிப்பாணையை திரும்பப் பெற வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், இதுகுறித்தான விவரங்கள். மும்மொழி கொள்கை தொடர்பாக தற்போது பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தியில கடந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிபிஎஸ்இ அமைப்பு மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 3 மொழிகள் கட்டாயம் என்றும் அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் அறிவித்த போது இந்தியாவின் பலதரப்பட்ட இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சிறு வயதிலேயே குழந்தைகள் அறிந்து கொள்ள உதவும் என்பதால் அந்த முடிவை வரவேற்றவர்களில் நானும் ஒருவன். குறிப்பிட்ட 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்குவது இன்றிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2029-30 கல்வியாண்டில் இருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த வாரம் மே 15, 2026 அன்று சிபிஎஸ்இ அனைத்து இணைப்பு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள புதிய சுற்றறிக்கையில் இந்த கல்வியாண்டில் இருந்தே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கி இருக்கிறது. இதன் மூலமாக 2029-30ஆம் ஆண்டு கல்வியாண்டில் இருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை சிபிஎஸ்இ அமைப்பு மீறி இருக்கிறதாக அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். சிபிஎஸ்இ அமைப்பின் இந்த திடீர் அறிவிப்பு பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தமிழக மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனெனில் அவர்களின் குழந்தைகள் ஏற்கனவே 6ஆம் வகுப்பிலேயே தாங்கள் விரும்பிய மொழியை தேர்வு செய்துள்ள நிலையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புதிய அறிவிப்பின்படி 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 மொழிகளை கட்டாயமாக ஏற்க வேண்டும் என்றும் அதில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் அது இந்த கல்வியாண்டு 2026ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.